கல்லாதுங்க தலைமை மொபைல் முக்கியம். அனு ஏன் நான் தள்ளுறேன்? கொஞ்சம் முன்னாடி சார். Yeah, let's look here. So from here to Pan, right? Pan India. Yeah. No. இவர் ஃப்ரெண்ட்ல ரிப்போர்ட் எடுக்கிறாரு. Ma'am, center ma'am. Ma'am, here ma'am. Ma'am, center center. Center ma'am. Thank you. So ஆல்ல மட்டும் sir, end looking sir. For like South Indian. Yeah. I went to because I feel Sir, Pooja. Sir. No, please. Sir. One step back. Very different. Center okay? Center sir. నువ్వు దయచేసి ఆటావన్నా నిన్నా నీ కొలారు మళ్ళీ కొలా గుర్తుతుంది కొంచెం నేరమా ஏய் பா Moody sir. பாடல்கள் பார்த்ததுக்கு அப்புறம் இவரை வந்து
ஒளிப்பதிவாளர்னு கூப்பிடுறதா இல்லை ஓவியர்னு கூப்பிடுறதா, டிஜிட்டல் ஓவியர் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு பேர் மாற்றம் கூட பண்ணலான்னு நினைக்கிறேன் சார். அவ்வளோ அழகாக ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து டார்லிங்காக அவ்வளோ கொஞ்சிற மாதிரியே நீங்கள் எங்களை வந்து காமிச்சிருக்கிறீங்க எங்களுக்கு. அதுக்கு மேலே பூஜா மேம் இருக்காங்க. இவங்க 2 பேரையும் தாண்டி அந்த பேக்ரவுண்ட், அந்த விஷயங்கள், அந்த டோன், உங்களை பற்றி பேசணுன்னா எங்களுக்கு இந்த ஒரு மேடை பத்தாதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு கான்டென்ட் எங்ககிட்ட ரெடியாக இருக்குது இந்த ட்ரெய்லர் பார்த்ததுலேயே. ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் ஸ்பீச் சார், ப்ளீஸ். பெரிய ஃபேன் பேஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். இன்ஸ்டியூட் படிக்கும்போது எப்பயுமே ஒரு டிஸ்கஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வாட் இஃப் மணிரத்னம் சாரும் பிசி ஸ்ரீராம் சாரும் இல்லைன்னா இந்த ஹாலிவுட்டில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம வேறன்றதான் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ எதுக்காக இருந்தாலும் ஒரு 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 பிரேக் த்ரூ வேணும்னா ஒரு விஷன் வேணுன்றது தான் பாயிண்ட்டு. ஸோ எல்லாருக்கும் பிரபாஸ் சாரை வந்து ஒரு ஹம்பிள் பர்சனாக, ஒரு டார்லிங்காக தெரியும். ஸோ வாட் ஐ சா இன் திஸ் ஃபிலிம் இஸ் அ வெரி கிரேட் விஷனரி. இந்த கதையை வந்து ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு டெம்பிள் பேக்ரவுண்டில் கூட சொல்லியிருக்கலாம். பட் இவர் வந்து மேட் இட், இது ஒரு நல்ல கதைன்னு அவரை ரியலைஸ் பண்ணி ஒரு பெரிய கேன்வாஸ், ஒரு பெரிய விஷனாக இதை கொண்டு வரணுன்றது தான் அவர் ட்ரை பண்ணார். ஃபஸ்ட் டைம் இந்த கதை எனக்கு, நான் சினிமாட்டோகிராஃபராக வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கிற பெரிய சினிமாட்டோகிராஃபர்ஸில் இந்த கதை போயிருக்கு. பட் அவங்களாம் இது ரொம்ப ஒரு ஆம்பிஷியஸாக இருக்குது. ஒரு சவுத் இந்தியாவிலேருந்து நீங்கள் வந்து இந்த கதை சொல்கிறீங்க பண்ணுவீங்களான்ற லெவலில் தான் அவங்க அதை டவுட் பண்ணியிருந்தாங்க. நான் உள்ளே போகும்போது அதே டவுட் இருந்தது. இவ்வளோ பெரிய கதையாக சொல்கிறாங்க, ரெண்டாவது ஒரு ஆக்ஷனாகவும் இல்லாமல் ஃபுல்லாகவே ஒரு ரொமான்டிக்காகவே இது எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ப்ரெஷரில் தான் நானும் உள்ளே போனேன். சாரோட அன்றைக்கி கதை கேட்டுட்டு நெக்ஸ்ட் டே சாரோட மீட் பண்ணேன். அவர் ஃபஸ்ட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக டாஸ்க் வச்சது வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு சீன்லேயும் ஒரு ஷார்ட் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும். ஸோ அது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, வேர்ல்டில் போய் நீங்கள் எந்த எக்யூப்மெண்ட் வேணால் எடுத்துக்கோங்க, யாரை வேணால் கூப்பிட்டுக்கோங்க, ஆனால் எனக்கு வந்து அப்படி ஒரு விஷுவல் வேணும். இது அந்த மாதிரி ஒரு ப்ரெசென்ட் பண்ணும்போது இது டெஃபினட்டாக இந்த கண்டென்ட் எல்லாருக்குமே ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் தான். அதுலேருந்து நாங்கள் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி இந்த பண்ணோம். ஜென்ரலாக இந்த ஹோம்ஒர்க் பண்ணுறது, ப்ரிப்ரேஷன் பண்ணுறது கூட ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவங்க சைட்லேருந்து, இந்த ஹீரோ சைட்லேருந்து ஒரு கோஆப்ரேஷன்றது என்றைக்குமே எதிர்பார்ப்போம். ஜென்ரலாக கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் வந்து அது ஒரு ஒரு 9 to 6 ஷூட்டிங் டைமில் இருக்கும். அது எல்லாமே அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லேயே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதில் ஒரு சீக்வன்ஸ் இட்டலியில் வந்து செகண்ட் ஹாஃபில் வரும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ். ஒரு அரிசோன்னு ஒரு ஊரில் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் ஷூட் பண்ண ஒரு ஊர், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஊர். அதில் வந்து ஒரு 400 years ஓல்ட் சர்ச் வந்து எங்களுக்கு பர்மிஷன் கிடச்சிது. ஸோ அதை ஷூட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு டே லைட்டில் எடுக்க வேண்டிய சீன் அது. ஸோ அதை வந்து உள்ளே போய் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் விண்டோஸ். ஸோ இதை டே லைட்டில் பண்ணும்போது அந்த இவன் நம்ம கேட்குறோம்ல, இன்றைக்கி நிறைய பேர் படம் பார்த்துட்டு ஒரு ஹாலிவுட் லுக்கில் இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எடுக்கணுன்றதுக்காக நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன் இந்த மாதிரி. ஸோ இது நைட் ஷூட் பண்ணால் அந்த சீன் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு 4 நாள் எனக்காக வந்து ஆக்சுவலி டெய்லி அது ஒரு -2 degrees இருக்கும், நைட் ஒரு -10. ஸோ அந்த ஒரு சீனை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன் படத்தில் வேறு. ஸோ நடிக்கும்போது நாங்கள் அந்த விண்டோஸ்லாம் கட் பண்ணி, அதுவும் ப்ரொடியூசர்ஸ் அவங்க கொடுத்த அந்த எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸ் அதில் வந்து ஸோ இது ஒரு என்னோடய விஷன் மட்டும் கிடையாது. இது பின்னாடி நிறைய பேரோட இன்ட்ரெஸ்டிங் இன்புட்ஸ். அவங்க இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஒரு விஷுவலாக வரணும்னு சொல்லி எவ்ரிபடி அதை ஃபாலோ பண்ணது தான் இந்த ரிசல்ட்டுக்கு காரணம். ஐ நீட் டு தேங்க் மை டைரக்டர். அவருக்கு மாதிரி பொறுமை இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு 6 வருஷமாக இருக்கார். நாங்கள் 4 வருஷமாக அந்த படம் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்ததுலேருந்து இருக்கோம். சாரை ஒட்டிங்கன்னா இன்னும் ஒரு 6 months இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணணும்னு சொன்னாலும் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை. ஸோ அவ்வளோ தூரம் ஈச் அண்ட் டே அவ்வளோ டெடிக்கேட்டடாக சின்சியராக நான் மீட் பண்ணேன். ஐ வாண்ட் டு டெல் லைக் நிறைய ஹீரோஸ்க்கு வந்து முன்னாடியே ஒரு ஹெட்ஸ்அப் கொடுத்துட்றேன். இவர்கிட்ட நிறைய சூப்பர் கதைகள் இருக்குது. நீங்கள் படம் இப்போ ரிலீஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். நான் அதுக்கப்புறம் ஒரு கையில் பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ அந்தளவுக்கு நான் சொல்கிறது இந்த கமர்ஷியல் ஃபிலிம்ஸை வந்து ஒரு இன்டெலெக்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் சொல்கிறதுக்கு நான் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டிருக்கேன் இந்த ட்ராவலில். ஸோ ஹேஸ் லாட் ஆஃப் கண்டென்ட் டு மேக் த கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் ஒரு இன்டெலெக்சுவலாகவும் அது எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் சொல்கிற மாதிரி நிறைய கதைகள்லாம் அவர் பண்ணி வச்சுருக்காரு. அண்ட் பூஜா, நான் ஆக்சுவலி பூஜா அவங்களோட தெலுங்கு படம் நான் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு இது. அப்போத்துலேருந்து அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இந்த 4 yearsலாம் அவங்களோட எவால்வ்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பர், வெரி ஸ்ட்ராங் விமன். ஸோ ரொம்ப டிட்டர்மினேஷன் அவங்களுக்கு எது பண்ணணும்னு நினைக்கிறதுனாலும் இதில் வந்து அந்த கேரக்டராகவே
ஜென்ரலாக சொல்கிறது தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றதை விட ஷி எவால்வ் இந்த கேரக்டர். அந்த லக்கிலி சில சீன்ஸ்லாம் அவங்களோட இன்ட்ரடக்ஷன் சீன்ஸ்லாம் எங்களால் அந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூலே எடுக்க முடிஞ்சது. டுவோர்ட்ஸ் எண்டு வரும்போது அந்த டைம் ஃப்ரேம் அந்த 3-4 இயர்ஸில் அவங்க அந்த கதையும் இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு அந்த எமோஷனை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு அந்த கரெக்ட் டைம் அந்த கரெக்டான ஒரு எடிட்டில் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வரும்போது அந்த விஷுவல் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அண்ட் ஜஸ்டின் சூப்பர் மியூசிக். ஸோ எல்லாருக்குமே சினிமாட்டோகிராஃபர்ஸ் ட்ரீம் வந்து இந்த மெலடிஸை வந்து அழகாக எடுக்கிறது தான். அதுவும் லவ் ஸ்டோரியில் வந்து இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருந்தாரு. அண்ட் என்னோட ஒரு ஃபைட் மாஸ்டர் ஐ நீட் டு தேங்க். அவங்களாம் இங்கே இல்லாதனால நிக் பாவல் சார் சொல்லிவிட்டு அவர் வந்து இந்த பாண்ட் சீரீஸ் அப்புறம் இந்த 7 Samurai இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபைட் மாஸ்டரோட தான் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் பண்ணியிருந்தோம். எனக்கு தெரியல அவர் அந்த மாதிரி ஒரு பெரிய கொரியோகிராஃபர் இல்லாமல் எங்களால் இதை அச்சீவ் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. இது ஜென்ரலாக வந்து நம்ம இந்த கிளைமேக்ஸில் ஒரு ஏகப்பட்ட செலவில் நிறைய வேஸ்டேஜோட அப்புறம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது. ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு 2 months நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணி எங்களை ஒரு 15 to 16 டேஸ்லேயே அந்த என்டையர் கிளைமேக்ஸை நீட்டாக கொரியோகிராஃப் பண்ணி ஷூட் பண்ண வச்சார். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்ட் டைரக்டர் ரவீந்தர் சார். அவர் இந்த மகதீரா நம்ம ராஜமௌலி சாரோட நிறைய படங்கள் பண்ண ஒரு ஆர்ட் டைரக்டர். ரொம்ப டெடிகேட்டட் பர்சன். ஒரு வாட்டி நாங்கள் இட்டலி ஷூட் முடிச்சுட்டு அந்த செட்டு ஓப்பன் பண்ண ஒரு கட்டன் ஓப்பன் பண்ணி காமிட்டா எங்களுக்கே அந்த வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஹியூஜ் ஸ்கேலில் செட்ஸ்லாம் போட்டார். அண்ட் பிரமோத் சாரோட நான் ஃபஸ்ட்டு டைம் லொக்கேஷன் பார்க்கும்போது நான் கேட்டேன் இந்த மாதிரி எப்படி சார் உங்களுக்கு இந்த பட்ஜெட்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகும், இது அது லவ் சப்ஜெக்ட் சொல்கிறீங்க, இப்போ எப்படி இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேறு என்ன வேணால் எடுக்கலான்னு சொல்கிறீங்க, இது எப்படி நீங்கள் இதை அந்த மேக்ஸ் என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் மேக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு, இதை எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த டோட்டல் யூனிட்குள்ளே போகும்போதே ஒரு ஸ்டுடியோ சிஸ்டம், ஒரு 21st Century Foxலையோ ஒரு வார்னர் பிரதர்ஸில் போனால் ஒரு ஃபீல் என்ன இருக்குன்னா ஒரு கதையை செலக்ட் பண்ணிப்பாங்க. அந்த ஹீரோ வந்து இந்த கதைக்கு இந்த ஹீரோ கரெக்டுன்னு நினச்சிப்பாங்க. அதுக்கு தேவைப்படுற எல்லாம் ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு அது நிஜமாகவே அந்த கதைக்கு என்ன செலவாகணுன்றதை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை மார்க்கெட் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் நம்ம வேர்ல்டு வைட். நம்ம இந்தியாவில் அப்படி கிடையாது. நம்ம ஒரு ஹீரோக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸை லாக் பண்ணிவிடுவோம். அந்த பிஸ்னஸ்க்குள்ளே அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்லாம் எடுத்து வச்சுட்டு ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறது தான் இன்றைக்கி பெரும்பாலும் மேஜர் ஃபிலிம்ஸ் அப்படி தான் நடைமுறையில் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது என்னோடய யூனிட் பில் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ லைட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இனி ஒரு வாட்டி கூட கம்ப்ளைண்ட்டும் பண்ணதில்லை. ஸோ தே நோ இது ஒரு பெரிய நல்ல ஒரு சைனாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங் விஷுவல்ஸை வந்து ஒரு பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நம்ம அந்த இப்போ நிறைய பேர் நான் அந்த யூடியூப் கமெண்ட்டில் பார்க்கும்போது எல்லாருமே சொல்கிறாங்க அந்த ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குதுன்னு. ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது ஒரு விஷன் வேணும், ஒரு மைண்ட் செட் வேணும். ஸோ அது இந்த ப்ரொடக்ஷன் வந்து அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து வைபவி மேம், கொரியோகிராஃபர். அவங்களுமே வந்து ஒரு ஈவன் தோ இட்ஸ் நாட் மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் பார்த்தீங்கன்னா சிங் சவுண்ட் கிடையாது. ஒரே ஒரு சாங் மட்டும் தான் ஒன்று ரிவீல் பண்ணல. அது ரொம்ப ஒரு மெலன்கலிக்கான ஒரு சாங். அந்த பேத்தாஸ்லையும் அந்த ஹாப்பினஸ் சேர்ந்து ஒரு அதுவுமே லிப்ஸிங்க் இல்லை, ஆனால் பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. இந்த 3 சாங்ஸுமே அவங்க தான் அது ஒரு ஸ்டோரி மாதிரி எடுத்துக்கிட்டு ரொம்ப பர்சனலாக அதை ஒர்க் பண்ணாங்க அவங்களும் அவங்க டீம். ஸோ நிறைய பேரை சொல்லணும், பட் டைம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் மீட் பண்ணி. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு இந்த கோவிட் லாக்டவுனுக்கு அப்புறம். சென்ற ஒரு 10 நாளுக்கு முன்பு ரெட் ஜெயண்ட் மூவிஸோட எஃப்ஐஆர் படம் விஷ்ணு விஷால் நடித்த எஃப்ஐஆர் சக்ஸஸ் மீட்க்கு அந்த நிகழ்ச்சி கூட என்னால் வர முடியல. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய படம் இன்றைக்கி தான் பூஜை போட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணோம். மாமன்னன் சேலமில் முதல் நாளே கட் அடிச்சுட்டு மாரி சார் பர்மிஷன் ஆகிட்டு, சார் அந்த படத்துக்கு நான் போயே ஆகணும் சார், எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப பெரிய படம், கண்டிப்பாக எனக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் கொடுங்க சார் சொல்லிவிட்டு முதல் நாளே கட் அடிச்சிட்டேன். வந்து சொல்லிட்டாரு கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு காலையில் ஷூட்டிங் வந்தாகணும் அப்படின்ட்டாரு. இப்போ எனக்கு 8:30 ஃப்ளைட்டு, அதனால தான் நான் வந்து எல்லாத்தையும் பெர்மிஷன் வாங்கிட்டு முதல்ல இந்த படக்குழுவினருக்கு நன்றி, வந்திருந்த பத்திரிகையாளருக்கு நன்றி. வம்சி அவர் வந்து இந்த படத்தை வந்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு எனக்கு போட்டு காட்டினார். 3.25 மணி நேரம் ஓடிச்சப்போ அந்த படம். இப்போ 250 நான் பார்க்கும்போது 3.25 மணி நேரம் படம் பார்த்துட்டே இருக்கிறேன். ஒரு ஷார்ட்டும் அதான் மனோஜ் பேசுனதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு அப்படின்னு. ஒரு ஃப்ரேமையும் வந்து ரசித்து கிட்டத்தட்ட நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் மாதிரி தான் படம் முழுக்கவே அவ்வளோ ரசித்து மனோஜ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு அந்த ப்ரொடியூசர்ஸ்
மனோஜ் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். பட்ஜெட்லாம் கண்டிப்பாக பார்க்கவே இல்லை. அவர் சொன்னது அந்த அத்தனையுமே உண்மை. ஏன்னா ஸ்க்ரீனில் வந்து பிரபாஸ் சார் பூஜா ஹெக்டேவும் லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சீன்ஸ் போயிட்டே இருக்குது. ஆனால் நான் வந்து பின்னாடி லொக்கேஷன் இது எந்த இடங்க, இது எங்கேங்க இருக்குது, இந்த இடம் எங்கே இருக்குது, எந்த யூகேக்கு போயிருக்கோம், நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் இது எங்கே, இந்த லொக்கேஷன் எங்கே எடுத்தீங்க, இது எங்கே எடுத்தீங்க அப்படின்னு தான் நான் வந்து வம்சிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ இன்ஃபேக்ட் டிஐ கூட பண்ணலை. அப்புறம் வம்சி சொன்னேன் நான் டிஐ ஸ்டார்ட் பண்ணலைங்க அப்படின்னு. ரொம்ப பிரபாஸ் சார் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். பாகுபலிக்கு முன்னாடியே உங்களுடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாகுபலிக்கு அப்புறம் என்டையர் தமிழ்நாடுக்கே நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகிட்டீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் சாவோ எல்லா படத்துலையும் பறந்து அடிப்பார். இந்த படத்தில் பறந்து காதல் லவ் பண்ணியிருக்கிறாரு. ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் ஒன்று இருக்குது, ரொம்ப ரசித்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பூஜா ஹெக்டே ஏற்கனவே குத்துன்னு குத்திட்டு இருக்காங்க, அரபி குத்துவில் இங்கே போனாலும் அரபி குத்து தான். அண்ட் கங்க்ராட்ஸ் சத்யராஜ் சார், இந்த படத்தில் நீங்கள் எப்படி நடிச்சிங்க? கார்த்தி சொன்ன மாதிரி தான், கைரேகையில் எனக்கும் நம்பிக்கை கிடையாது. அவர் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. வாழ்த்துக்கள் சார். கார்த்தி வாழ்த்துக்கள். மனோஜ், நீங்கள் தான் பிரபாஸ் சார் இந்த படத்தோட ஹீரோனா நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ. சிபி வந்ததுக்கு எங்கள் டீமை வாழ்த்துனதுக்கு நன்றி. டைரக்டர் திரு ராதாகிருஷ்ணன் ரொம்ப நல்லா ஒரு நல்ல லாஸ்ட் ½ அன் ஹவர். நான் கூட பிரபாஸ் சார் படத்தில் ஆக்ஷன் இல்லாமல் போயிடுமோ அப்படின்ட்டு கொஞ்சம் என்னடா பிரபாஸ் சார் இருக்காரு, ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் ஒரு கடலில் ஒரு எபிசோட் இருக்குது. ரொம்ப நல்லா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதை ரொம்ப அழகாக கன்சீவ் பண்ணியிருக்கிற டைரக்டர், அவருக்கு வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் பிரமோத் அண்ட் ஜஸ்டின், அப்புறம் இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் நன்றி. யார் பேரே விட்டுட்டு தான் மன்னிச்சிருங்க. நான் வந்து இப்போ அவசரமாக கிளம்புறேன். ஸோ என்னோடய இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மார்ச் 11 ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 175 ஸ்க்ரீன்ஸில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறோம். மீண்டும் நன்றி, வணக்கம். நிக்கில் சட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கட்டடிச்சுட்டு வந்ததுக்கு நாங்கள் தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும். தெலுங்குலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, அதனால் தெலுங்குலேயும் பேச வேண்டிய ஒரு சின்ன கட்டாயம் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்ததாக இப்போது நம்ம கூட பேசுகிறதுக்காக ஐ வுட் லைக் டு ரெக்வெஸ்ட் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரு ஜஸ்டின் பிரபாகர் அவர்கள். நீங்கள் வர வேணாம், நானே வரேன். இங்கே வந்துருக்கு. பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே வந்து ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ரெட் ஜெயின் உதயநிதி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதை ராதேசியாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த படம் வந்து எனக்கு என்னோடய கெரியரில் ஒரு ரொம்ப முக்கியமான படம், ரொம்ப பெரிய படம். ஸோ எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எல்லாமே வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிரபாஸ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னை நம்பி கொடுத்ததுக்கு. ராதா, அப்புறம் யூவி கிரியேஷன்ஸ், வம்சி சார், பிரமோத் சார் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் வந்து எனக்கு ஆக்சுவலாக ஒரு மியூசிக் கம்போசராக வந்து நிறையா பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் எனக்கு பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அப்ராடில் ரெக்கார்ட் பண்ணோம், புத்தபெஸ்ட் ஆர்கெஸ்ட்ரா ஃபுல்லாக போனோம். ஸோ அதுக்கான ஸ்கோப் இந்த படத்தில் இருந்துச்சு. எல்லா படத்துலையும் இது ஒரு லவ் மூவியை தாண்டி இது வந்து ஒரு டெஸ்டினிக்கும் லவ்வுக்கும் இருக்கிற ஒரு வார் மாதிரி சொல்லலாம் இது. ஸோ அதை எப்படி கொண்டு வந்தாங்கன்னு இந்த படத்தில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு நிறையா இங்கே பண்ணணும், அது எல்லாத்தையும் நான் சொன்னேன். ராதாட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்ப சொன்னது கம்போசிங் அப்போ. ஸோ ராதா சொன்னது, வம்சி சார் சொன்னது எல்லாமே வந்து இது தி பெஸ்ட். இங்கே என்ன பண்ணலாம், வேர்ல்டில் எங்கே ஆர்கெஸ்ட்ரா இருக்கோ எங்கே வேணாலும் பண்ணலாம், இது நமக்கு அந்த அவுட்புட் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி தான் இதை அச்சீவ் பண்ணோம். ஸோ அப்புறம் தேங்க்ஸ் டு யுவன் சார் அண்ட் அனிருத், சிக்ஸ்டிராம் அண்ட் எல்லா சிங்கர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். அப்புறம் எனக்கு மியூசிக் சைடை வந்து ஒரு சாங் நம்ம பண்ணதுக்கப்புறம் அதுக்கு விஷுவல் எப்படி இருக்க போகுது, அது ரொம்ப ஒரு பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக அந்த பாட்டுக்கு வந்து எனக்கு மனோஜ் சார் பண்ண விஷுவல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அந்த கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் ஒன்று இமேஜின் பண்ணிப்போம் ஏதாச்சும் ஒன்று, அதில் வந்து அது பியாண்ட் த லெவலாக இருந்துச்சு. இந்த படம் ஃபுல்லாமே நான் பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இது ரைட்டிங் பண்ணதுலேருந்து எனக்கு ராதா என்ற சொன்னதுலேருந்து அந்த கிளைமேக்ஸ் தான் அது என்கேஜ் பண்ணிட்டே இருக்கும். எப்படி அது எப்படி இருக்க போகுது அதுதான் அந்த படம் பார்த்தப்போ வந்து அது ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே அது கண்டிப்பாக பிடிக்கும். பிரபாஸ் சார் அண்டு பூஜா அவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மனோஜ் சார் சொன்ன மாதிரி
ராதாட்ட வந்து நிறைய கதை இருக்குது நான் கேட்டிருக்கேன். அந்த லைன் சொன்னாலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதை வச்சு எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு எப்படியும் ஒரு 20 இயர்ஸ்க்கு வட்ட கதை இருக்குது. தேங்க்யூ சத்யராஜ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த நான் படம் பார்த்ததில் வந்து எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ், சத்யராஜ் சார் நீங்கள் ஒரு பாகுபலியில் ஒரு மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து வேறு ஒரு இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். மார்ச் 11th கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை பிரபாஸ் சார் வந்து ஒரு பாமிஸ்ட்ரி பார்க்குறவரை நடிச்சிருக்காரு. ஏன்னா எனக்கு கைரேகைலாம் பார்க்க தெரியாது. ஆனால் அந்த ட்ரெய்லர் வச்சு சொல்லலாம் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறது. ஏன்னா பிரபாஸ் சார், உதய் சார் சொன்ன மாதிரி நானும் உங்களை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட ஃபிலிம் வருஷம் வந்து அப்போது ரீமேக் ரைட்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன். அப்போ அது மிஸ் ஆகி என்னோடய நண்பர் ஜெயம் ரவி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ இருந்து உங்களோட எல்லா படமே, சத்ரபதியாக இருக்கட்டும், அப்பாவோட சேர்ந்து படம், மிர்ச்சி படம் எல்லாமே நான் வந்து பார்த்துருக்கேன். அண்ட் அப்பாவும் வந்து உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காரு, வெரி டவுன் டு அர்த் பர்சன் அப்படின்னு. பட் ஆனால் இவ்வளோ சிம்பிளாக இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த பேன் இண்டியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இப்போது சமீப காலத்தில் நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பேன் இண்டியன், பேன் குளோபலுங்கிற வார்த்தைகள்லாம். அது இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து அது ரொம்ப அதிகமாகவே பயன்படுத்துகிறோம். ஆனால் இதெல்லாம் ஒரு 2-3 இயர்ஸ் பேக்கே வந்து பாகுபலிலேயே வந்து ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம். ஸோ ஒரு 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்ததுக்கப்புறம் அதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அஸ் ஹீரோவாக வந்து அதை உணர முடியுது. பட் ஆனால் ஒவ்வொரு படமும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற கண்டென்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த வகையில் கண்டிப்பாக ராதேஷாமும் வந்து ஒரு பேன் குளோபல் ஃபிலிமாக வருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. படத்தோட விஷுவல்ஸை பார்க்கும் போதே தெரியுது. ஸோ ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் டீம். மார்ச் 11th ஐ எம் வெயிட்டிங். தேங்க்யூ. ஆசிரியர் திரு கார்கே அவர்களை ஒரு சிறு வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்குது. ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் ஸ்பீச் சார். அனைவருக்கும் வணக்கம். 3-4 ஆண்டுகள் முன்னாடி ராதாகிருஷ்ணகுமார் வந்து எனக்கு கதை சொன்னார், இந்த ராதேஷியாமோட கதை. எனக்கு முதல்ல அவர் ஆரம்பிக்கும் போது என்ன இப்படி வந்து கைரேகை பார்க்குறத பற்றி ஒரு படம் எடுக்கிறாங்க, எப்படி இதில் நான் இன்வால்வ் ஆக முடியும், எனக்கு முழுக்க இதில் ஒரு மனசுக்கு நம்பிக்கை இல்லாமல் ஒரு விஷயத்தை போய் பண்ணுறது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, வெயிட் பண்ணுங்கள் 2வது பாதி கேடுங்கன்னு சொன்னார். 2வது பாதி கேட்ட உடனே அப்படியே என்னோட மனசை மாற்றிட்டாருன்னா எனக்கு கைரேகை மேலே நம்பிக்கை வர வைக்கல. ஆனால் அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை அவ்வளோ அழகாக வச்சுருந்தாரு. எப்படி வச்சுருந்தாருன்னா, அதில் நம்பிக்கை இருந்தாலும் நம்பிக்கை இல்லைனாலும் இந்த காதல் கதை வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அதை பண்ணியிருந்தார். ரொம்ப அழகழகான கேள்விகள் கேட்குறாரு. ஒரு நல்ல படைப்பு வந்து எப்போவுமே கேள்விகள் கேட்கணும், எல்லாரையும் ஆடியன்ஸை கேள்வி கேட்கணும், அட்வைஸ் பண்ணக்கூடாது. அந்த விதத்தில் வந்து அவரோட எழுத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எப்படி ஒவ்வொரு சீக்வன்ஸையும் அவர் வச்சுருந்தாரு அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்தோட கான்செப்டை ரொம்ப சின்னதாக சொல்லணும் அப்படின்னா, காலத்துக்கும் காதலுக்கும் நடுவில் ஒரு போர் எப்போவுமே, கண்ணுக்கு தெரியாத ஒரு போர் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்குது. எல்லா போரும் வந்து நமக்கு உக்ரைன் ரஷ்யா போர் மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கிற போர்கள் இல்லை. அந்த போரில் காலம் ரொம்ப பெருசாக தெரியலாம், காதல் ரொம்ப சின்னதாக தெரியலாம். ஆனால் நிறைய காதல் கதைகள் வந்து காலத்தை தாண்டி வென்று இன்னும் நம்ம பேசிகிட்டு இருக்கிற காதல் கதைகள் நிறைய இருக்குது. அது மாதிரியான ஒரு எபிக் பேட்டில் பிட்வீன் டெஸ்டினி அண்ட் லவ், அதை தான் வந்து அவர் ஒரு 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 பெரிய ஒரு ஜெயண்ட் ஸ்க்ரீனில், ஒரு கிராண்ட் ஸ்க்ரீனில் ஒரு அழகான ஒரு விஷுவல் போயட்ரியாக வரைஞ்சிருக்காரு. ஸோ மனோஜ் அவர்களோட ஒளிப்பதிவில் இந்த படத்தில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க 2 பேரும், பிரபாஸ் அண்ட் பூஜா 2 பேரும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன்லாம் ரொம்ப டச்டாக இருந்துச்சு. அதை பிரபாஸ் அவர்களோட அந்த ஒரு மழையில் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும், அவர் பேசுகிற சீக்வன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார், எமோட் பண்ணியிருந்தது. அதே மாதிரி பூஜா ஹெக்டேக்கு ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சீன் இதில் இருந்துச்சு. அது எப்படி ராதாகிருஷ்ணா எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா ஒரு நியூஸ் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம் வரலாம், இல்லை எக்ஸ்ட்ரீம் சோகம் வரலாம். ஆனால் அந்த ஒரு படத்தில் வரப்போகிற அந்த நியூஸ் வந்து நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு 2 எமோஷனும் ஈக்குவல் அமௌண்ட்டில் எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட்டில் வரும். எக்ஸ்ட்ரீம் சேட்னஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ், இது 2ம் அந்த ஒரு நியூஸ் கேட்கும்போது வரும். அதை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எமோட் பண்ணியிருந்தாங்க பூஜா ஹெக்டே. அதை எழுதுனதுக்காக அவருக்காகவும் பூஜா ஹெக்டேக்காகவும் ஐ ஜஸ்ட் ரியலி வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் அவங்க 2 பேரையும். ஸோ படத்தோட சாங்ஸ் வந்து ரொம்ப அழகான சாங்ஸ். ஜஸ்டினோட மெலடிஸ் எனக்கு எப்போவுமே பிடிக்கும். ரொம்ப
கமர்ஷியல் மெலடிஸ் கொடுக்கறது ஒன்று, இன்னொன்று வந்து ரொம்ப டீப்பாக நம்ம கூட மனசில் தங்குற மாதிரி மெலடிஸ் கொடுக்கறது இன்னொன்று. ஜஸ்டினோட மெலடிஸ்லாம் ரொம்ப டீப்பாக மனசில் தங்குற மெலடிஸ். அவருக்கு வழக்கமாக ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு 2 பாட்டு மெலடிஸ் கொடுப்பாங்க. இந்த படத்தில் வந்து 5 பாட்டும் ஒரு பியோர் மெலடிஸாக வந்து கேட்டு வாங்கியிருக்காரு. எந்த கமர்ஷியல் காம்ப்ரமைஸ் இல்லை, ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லை. இந்த படத்தில் வந்து தேவையில்லாத ஒரு ஐட்டம் சாங்ஸ் மாதிரி இல்லை, ஒரு டான்ஸ் நம்பர்ஸ் மாதிரி இல்லை. அவ்வளோ அழகான மெலடிஸ், அதுவும் ரொம்ப ரிச்சான லிரிக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கினார் அவர். எனக்கு போய்ட்ரி வேணும், ரொம்ப டீப் போய்ட்ரி வேணும்னு சொல்லி ராதாகிருஷ்ணா கேட்டு வாங்கினார். டப்பிங் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சேகர் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் ப்ளஸ் என்னோடய டீம் மிஸ்டர் விஜய், அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த படம் பண்ணும்போது. ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு ரொம்ப அழகான ஒரு காதல் கதையில் வந்து வழக்கமாக வந்து பிரபாஸ் அவர்கள் வந்து நின்னாலே வந்து அடுத்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், அடுத்து என்ன சண்டை, எத்தனை கார் பறக்க போகுது அப்படின்றது மாதிரியான ஒரு திங்கில் தான் இருப்போம். ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ரொம்ப அழகான ஒரு லவர் பாயாக, ஒரு ஹியூமரோட, அந்த ஒரு ரொமான்ஸோட அவங்க 2 பேருக்குள்ளே ரொம்ப அழகாக வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு. ஸோ ரொம்ப ஒரு அழகான ப்ராஜெக்ட் வந்து இங்கே உதய் ப்ரெசென்ட் பண்ணுறாரு ரெட் ஜெயண்ட் மூலமாக. ஸோ அவருக்கும் வந்து நன்றி நிறைய பேருக்கு. ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு போகிற பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வந்து நான் நன்றி சொல்லுவேன். ஸோ மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்காக இன்றைக்கி காலையிலேருந்து இங்கே ஈவெண்ட்டில் இருக்கோம். இந்த ஈவெண்ட்டில் வந்து பிரபாஸ் அவர்கள் 2 வாட்டி உடை மாற்றிட்டு வந்தாங்க. பூஜா வந்து ஒரு 3 வாட்டி மாற்றிட்டு வந்தாங்க. ஆனால் நிக்கில் மட்டும் ஒரு 4 வாட்டியோ 5 வாட்டியோ மாற்றிட்டாரு. ஸோ அவங்க எல்லாருக்கும் பயங்கர டஃப் காம்ப்ளெக்ஸ் ஒன்று கொடுத்துட்ருக்காரு அவர். ஸோ நிக்கில் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக இது மாதிரியான எந்த படம் வந்துச்சுனாலும் அவரை கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கறதுல வந்து அவரோட பங்கு பெரிய பங்கு. ஸோ அவருக்கும் நன்றி. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ மச். அடுத்ததாக இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சார், ஃப்ளர்டேஷன்ஷிப் அப்படின்னு ஒரு ஷிப் இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. பட் இந்த படத்தில் நான் திரும்ப ப்ளே பண்ணி பார்த்தேன். அப்படி ஒரு வார்த்தை இருக்குது, இது என்ன அர்த்தம் அப்படின்னு. எங்கள் டார்லிங் வந்து ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சனாக உங்களால் எப்படி யூகிக்க முடிஞ்சு? எப்படி இத்தனை விஷயங்கள் நீங்கள் என்னாச்சு போலாமா? தேங்க்யூ, பயந்துட்டேன். ஸோ எப்படி எங்கள் டார்லிங் வந்து இப்படி நீங்கள் வந்து அவரை பார்த்தீங்க? பூஜா ஹெக்டே அவர்கள் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த 2 கதாபாத்திரங்கள் மட்டும் அப்படின்னு நீங்கள் எப்படி யூகிச்சிங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக இப்போ உங்களை நான் மேடை கழிக்கிறேன். தி டைஸ் இஸ் யோர்ஸ், ரண்டி. Hi, good evening everyone, good evening press, and good evening Red Giants team. And first of all, I would like to thank everybody who made this happen, starting from Manoj sir, Sachiraj sir, and Karki sir, and Justin, and Pooja, and Prabhas sir, and everybody. And coming to your question, and Jairam sir also played a guest role in the film. I would like to thank him on this dais. So actually Prabhas sir is a very cute boy. That's what I first felt when I saw him, and that's what like most of the people say. And he's very charming and very romantic. So it was never a tough job for me to portray him as a lover boy or anything, because if I give him 2 points of inputs, he'll take it to 8 to 10 points of it. So the chemistry worked out between Pooja Hegde and Prabhas sir, the characters Vikramaditya and Prerna, really well. And this is not just a love story. I would like to address a certain point in the film, which is we are talking about astrology. We are talking about the belief system. And like Karki sir said, when I first narrated the story to Sachiraj sir, I remember sir saying like, do you know what people think about me, about this topic and everything? And really I didn't know that your belief system and anything, sir, around that time. After that I researched it, and I was like, I don't know how he's and I'm really glad and thankful, sir, to have you on board. It was a great experience to work with you, and it's an honor, sir, to say it clearly. And March 11th is the release of this film, and the last person which I want to thank on this dais would be my producers, Pramod sir, Vamsi sir, and Vikram sir, because they made everything happen, and nothing can be done if the producer doesn't support you or doesn't expand your vision. And finally, I would like to thank Udayanidhi Stalin sir for releasing a film in Tamil Nadu. As he said, he liked the film. I hope you will also like it. Thank you so much. Thank you. It's
We will definitely love it. Thank you so much for presenting it to us. சார் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு உங்களை பற்றி சொல்கிறாங்க. இந்த கதாபாத்திரத்தை பற்றியும் இதில் உங்களுடைய இது பற்றியும் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். மீம்ஸ் கிரியேட்டருக்கெல்லாம் பயங்கரமாக வேலை இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த படம் வந்ததுக்கப்புறம். ஸோ ஐ வுட் லைக் டு ஹியர் ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ சார். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் யூவி கிரியேஷன்ஸ் ரெட் ஜெயண்ட் தயாரிப்பாளர்களுக்கும். நாங்கள் எல்லாரும் பிரபாஸை டார்லிங் தான் சொல்லுவோம். என்னோட ஸ்வீட் டார்லிங். அதான் இப்போ அவரை டார்லிங் சொல்லியாச்சு, ஹீரோயின் என்ன சொல்கிறதுன்னு குழப்பம். டார்லிங்கோட டார்லிங், டார்லிங்ஸ் டார்லிங் இல்லை டைரக்டர் சார், அப்படி வச்சுக்கலாம். பிரமோத் சார் சிரிக்கிறாரு, ரொம்ப சிரிச்சு என்ன மாட்ட விட்டுறாதீங்க சார். சிபிஐ மதன் கார்கி, மனோஜ் பரமஹம்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நிக்கில், ரொம்ப சந்தோஷம் நிக்கில், ரொம்ப நன்றி. எதுக்குன்னு சொல்லுங்கள்? பூஜா எக்டை பக்கத்தில் உட்கார வச்சதுக்கு. சரி, ஓகே. அதான் இந்த கதை சொன்னப்போ இப்போ ஒரு ஐட்டம் முடிச்சிட்டேன். நம்ம மதன் கார்கி சார் சொன்னப்போவே பெரியார் படத்தில் நான் வாழ்ந்துருக்கிறேன் இல்லையா? நடிக்கிறது நின்றுங்க, நம்மளுக்கு உடன்பாடு இல்லாத விஷயத்தில் நடிக்கிறது. இப்போ ஜெர்சின்னு ஒரு படத்தில் நான் வந்து கிரிக்கெட் கோச்சாக நடிச்சிருக்கிறேன். ஏன்னா கிரிக்கெட்டை பற்றி எனக்கு ஏபிசிடியே தெரியாது, அது நடித்தது. நான் வந்து ஒரு கம்புச்சண்டை, நான் ஒரு சிலம்பாட்ட வீரனாக நடிக்கிறதுன்னா அதுக்கு பேர் நடிப்பு இல்லை, அது வந்து வாழ்கிறது. ஏன்னா எனக்கு தெரியும், கிரிக்கெட் எனக்கு தெரியாது. ஸோ அதுதான் நடிக்கிறது. அதனால் இந்த கேரக்டரில் தான் நடிச்சிருக்கேன், பெரியார் படத்தில் வாழ்ந்துருக்கேன். அப்படி எடுத்துக்கணும். ஏன்னா சினிமாவில் வந்து அதை நம்ம கணக்கிலேயே வச்சுக்க முடியாதுங்க. மக்கள் என் பக்கம்னு ஒரு படத்தில் நான் ஸ்மக்லரு, அப்போ போலீஸ்காரங்களுக்கு எதிராக வசனம் பேசுவேன். வால்டர் வெற்றிவேல் நான் ஒரு போலீஸ்காரர், ஸ்மக்லர்களுக்கு எதிராக வசனம் பேசுவேன். இதுதான் சினிமாங்கிறது வந்து உண்மை இல்லையா? நான் கிட்டத்தட்ட ஒரு 100 படத்தில் ஹீரோவாக நடித்தப்போ 25 பேரை ஹீரோயின்ஸை கல்யாணம் பண்ணியிருக்கேன். என்ன ஆகுறது? யாரும் நம்ம பெரிய ஷேக்குக்கும் கூட அவ்வளவு. அதனால் வந்து இதை வந்து ஒரு நடிப்பாத்தை எடுத்துக்கணும். என்னென்னா ஒரு அருமையான கலை படைப்பு. இந்த படத்தை பார்க்கல வந்து ஒரு வாயை புழக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். பிரபாஸ் படத்தில் கார் பறக்காது, கார் பறக்கும், பிரபாஸ் பறப்பாருன்னா இங்கே கப்பலே பறக்குது. இதை வந்து ஜேம்ஸ் கேமரோனை கூப்பிட்டுருக்கணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு. அவரை விட்டுட்டு என்ன அவ்வளவு இன்டென்ஸான டைலாக், ஓப்பனிங் டைலாக் பாருங்கள். நம்ம நினைக்கிறதா நம்ம மனசு நம்மளை ஏமாத்துது இல்லை கார்கி சார்? எவ்வளவு ஒரு இன்டென்ஸான டைலாக். அநேகமாக இந்த படத்தோட டைரக்டர் ராதாகிருஷ்ணன் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் யாருன்னு நான் நினைக்கிறேன்னா ஓஷோ, ஜெய கிருஷ்ணமூர்த்தி, எக்கார்ட் டோல், ஜென் மாஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் தான் உங்கள்கிட்ட அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டெரிடோ, மிஷல் ஃபூக்கல், இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும். முடிச்சுமே ஏதோ விளையாட்டு, இது ஏதோ விளையாட்டாக பேசிட்டு போகிற ஆளு சத்யராஜ் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்ட்டான். ஏன்னா இது வந்து ஒரு இன்டென்ஸ் லவ் சப்ஜெக்ட். ஒரு இந்த கடைசி சீனில் எல்லா சீனுமே வாயை புழக்கிற மாதிரி, நம்மளை அப்படியே கூட கூட்டிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். நான் காலேஜில் படிக்கிற காலத்தில் பாபின்னு ஒரு படம், ரிஷி கபூர் டிம்பிள் கபாடியை நடித்த படம் 1 வருஷம் ஓடிச்சு. 1 வருஷம் வந்து சென்னையில் ஓடிச்சு. கோயம்புத்தூரில் வந்து 100 நாள் ஹவுஸ்ஃபுல் ஆச்சு அந்த படம். அது மாதிரி இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகும். இது என்னென்னா டார்லிங் பிரபாஸ்னுடைய அழகை பற்றி எல்லாருக்குமே தெரியும். சில படம் வந்து அவருடைய அழகுக்காகவே எடுக்கப்பட்ட படம்னு ஒன்று இருக்குல்ல. நான் வந்து நான் ஹீரோவாக நடித்து பூவழி வாசல்லே, மக்கள் என் பக்கம், கடமை கண்ணிங்கட்டு படத்தில் ஓடிட்டு இருந்தப்போ ஏவிஎம்மில் என்னை புக் பண்ணுறாங்க. எஸ்பி முத்துராம் சார் டைரக்டர். ஆனால் என்ன கதைன்னெல்லாம் தெரியாது, என்ன கதைன்னு தெரியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேபி ஃபிலிம்ஸ் பாலு, ரொம்ப என்னை விட 10 மடங்கு நக்கல் பிடிச்சவர். நான் சொன்னேன், ஏன் பாலு உன்னை கதை டிசைட் பண்ணல, ஏவிஎம்மில் நம்ம அன்பேவா மாதிரி ஒரு படம் எடுக்க சொல்லாமல் என்ன வச்சு அப்படின்னு. பாலு வந்து அது எம்ஜிஆரோட அழகை மட்டுமே நம்பி எடுத்த படம், அது நம்மளுக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்னா. அந்த மாதிரி பிரபாஸினுடைய அழகுக்காகவே ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னா அதுதான். பிரபாஸினுடைய அழகுக்காகவே எடுத்த ஒரு படம். அதனால தான் பாருங்கள் அந்த லவ் சீனெல்லாம் வந்து சும்மா அப்படி பார்த்தாலே அதில் வந்து ஒரு டெப்த் இருக்கும். அந்த மாதிரி இதில் வர காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும். மனோஜ் பரமஹம்ஸ் சார் வந்து என்னையே டார்லிங் மாதிரி காட்டியிருக்காரு. அப்புறம் டார்லிங் எப்படி காட்டியிருப்பார்? ஒரு சீக்ரெட் வச்சுக்கிறேன், உள்ளே வச்சுக்கிறேன், இப்போ காட்டக்கூடாது, சஸ்பென்ஸாக இருக்குது இல்லையா? இப்போ அவர் கேமராவில் ஒரு படம் நடிக்கிறேன், சிவகார்த்திகேயன் கூட ஒரு படம். இந்த படம் வரட்டும் பாருங்கள், இது என்னையா இதாயா சத்யராஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்துருச்சு பிரபாஸுக்கு. பாகுபலிக்கு அப்புறம் சிபி சொன்ன மாதிரி 1000 கோடி 2000 கோடி வசூல் பண்ணிருச்சு. இதை தக்க வச்சாகணும். இப்போ வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த பேன் இண்டியா ஃபிலிம்னு சொல்கிறது ஒரு விஷயம் ஆகிப்போச்சு. ஒன்றும் இல்லை, கேரளாலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, தெலுங்குலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, பீகார்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு,
உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அங்கேருந்து ஆளாளுக்கு ஒருத்தர் பிடிச்சி போட்டால் சார் நாங்கள் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் எடுக்கணும் சார். அப்படியா சார், என்ன சார், எல்லாரும் அங்கேருந்து நடிக்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் இது வந்து பேன் இண்டியா ஃபிலிம் இல்லை, பேன் குளோபல் ஃபிலிம், பேன் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம். இது வந்து அந்த காலமெல்லாம் மாறிடுச்சு. ஹாலிவுட்டுக்கு நிகராக, ஆங்கில படத்திற்கு நிகராக அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த படம் பாருங்கள், இப்போ இது மாதிரி ஒரு படம் எடுத்து ஹாலிவுட்டுக்காரங்க இப்படி ஒரு படம் எடுத்தா தான் உண்டு. அந்த காலகட்டமெல்லாம் மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம இந்திய சினிமா வந்து எங்கேயோ போயிட்டுருக்குது. ஸோ மிகப்பெரிய பொறுப்பு வந்து பிரபாஸுக்கு இருக்குது. என்னென்னா இனிமேல் வந்து அந்த பாகுபலி இடத்துலேருந்து வித்தியாசமாக கதைகள் பண்ணலாம். இப்போ அவர் நடிக்கிற ஆதி புருஷ், இப்போ அடுத்தது அமிதாப் சார் கூட நடிக்கிறாரு, இதுக்கு முன்னாடி நடித்த சாகோ, எல்லாமே வெரைட்டிக்குள்ளே போகலாம் ஒழிய அந்த பிஸ்னஸையும் அந்த வசூலி தக்க வச்சாகிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஹீரோக்கு இருக்குது. அதை வந்து பிரபாஸ் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவர். நான் சும்மா அவர் ஸ்டேஜில் இருக்கிறங்காட்டி சொல்லி, நம்ம வடிவேல ஒரு படத்தில் சொல்லுவார்ல, என்ன ரொம்ப நல்லவன்னு சொல்லிடுறாங்க, அந்த மாதிரி ரொம்ப நல்லவருங்க. அப்படி அதே மாதிரி இந்த யூவி கிரியேஷன் டீம் இன்றைக்கி ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணுது. இப்படி ஒரு அருமையான டீம். இந்த மியூசிக், இந்த படத்தில் வர மியூசிக் ஆகட்டும், ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ஆகட்டும், அந்த கப்பல் சீனெல்லாம் மிரட்டலாக இருக்குது. அது மாதிரி வந்து ஒரு மிரட்டலான ஒரு காதல் படம் வந்து பெரிய அளவில் வெற்றி அடைங்கிறதுக்கு டைட்டானிக் பெரிய உதாரணம். இந்த படம் வந்து டைட்டானிக் வசூலை தாண்ட வேண்டும் என்று மனசார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இத்திரைப்படத்தின் கதாநாயகி, த கியூட்டஸ்ட், த ஸ்வீட்டஸ்ட், கடைசியில் த போல்டஸ்ட் அப்படின்னு கூட பேர் வாங்கிட்டாங்க, பூஜா ஹெக்டே அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். I think I'll keep it short and sweet. Watching this making video today was such a heartwarming experience, I feel, because to see all the work that has gone in the past 4 to 5 years. Pramod, your money, I hope you saw all the money you invested, and I hope the film really, really does well. I hope you enjoy this fantasy love story that has been created for you, which will also make you challenge you somewhat. I'd like to thank my team because I think they've done such a phenomenal job, during the pandemic, after the pandemic, all the heroes that are over here today. Of course, our producers for, loving this film so much to, invest in it. Music, of course, Justin, so you've done a brilliant job. The soul and the period aspect of the love story, and helping me and our chemistry get, go 10 folds with your music. So thank you so much, Radha sir. And I mean, it's easier for an actor when, we shoot many films at the same time. So we always come back with fresh energy to the set. But Radha, so you've given 5 years of your life for this film. And you were always very, very excited every single day. Thank you for giving me my time before every shot. And it's all thanks to you that people are praising or whatever. Like, I'm like so glad that, and thanks to you for that. Prabhas, thank you for giving me such a special film. Thank you for giving me Prerna and Radhe Sham, because it's always going to be very, very special to me, because it's always, I feel like it's made me a better actor today, and thank you for that. Satyaraj, I'm feeling bad that now we didn't have any scenes together in the film, but it's not too late, but thank you so much for bringing your presence to the film. Maybe you were destined, sir, for this role in a lot of ways. And of course, Manoj sir, Karki sir, thank you for writing. My first Tamil movie, one of my favorite songs from that film, Vayamudi, was written by you. And we're back here again. So again, destiny, fate, I don't know what, but I'm glad that it's played its role. Manoj sir, again, 5 years for you on this film. Thank you for introducing new concepts to this film. I mean, all your work is out there. People are talking about it. And thank you for making me look good, because I never had to worry about how I'm looking, because Manoj sir always just lit every shot so beautifully. And I am glad we're doing another film that's Beast together. So excited about that.
Thank you to the audience for all the love, and I hope that you'll enjoy the film March 11th, next week at the same time, Friday. We'll see you in the theaters. Thank you. இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, அவருடைய ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, அவர் பேர் எங்கேயாவது இருந்ததுன்னா இஸ் ஈக்குவல் டு டார்லிங் அப்படின்னு எல்லாருமே அவரை பற்றி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் அவருடைய ஹம்பிள்னஸ் பற்றி பேசாத ஆட்களே கிடையாதுன்னு சொல்லணும். ட்விட்டரில் வந்து அமித்ஜி ஒரு வாட்டி போஸ்ட் போட்டிருந்தாரு, அன்னதாத்தா சுக்கி பவாங்கிற வார்த்தை உங்களுக்கு தான் பொருந்தும்னு நினைக்கிறேன். யார் கூட வேலை பார்த்தாலும் எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு போடுறீங்க, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்காக மாறும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாள் நாங்களும் வந்துடுறோம், எங்களுக்கும் அழகாக சமைச்சு சாப்பாடு போடுங்க. we would love to eat whatever you cook. apart from that, இப்போ இந்த படத்தில் உங்களை பார்த்து நான் சொன்னது தான், ரொம்ப அழகாக ரொம்ப சாமிங்காக இப்படி ஒரு பிரபாஸ் சார் நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இந்த மாதிரி இவரை காமிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு அவர் சொன்ன மாதிரி ஒரு கியூட் பட் நாங்கள் உங்களை தானே பார்க்குறோம், எங்கள் கண்ணு உங்கள் கண்ணை தானே பார்க்குது. ஸோ வி ஆர் வெரி வெரி ஹாப்பி சார். ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் அண்ட் ஃபேன்ஸ். பாகுபலி அக்செப்ட் பண்ணி பெரிய ஹிட் கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. உதயநிதி ஸ்டாலின் சார்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் பாவம் பிஸிஸ்க்கு ஃபஸ்ட் டேஸ்க்கு ஷூட்டிங்கில் கூட வந்து மேக்கிங் லான்ச்க்கு வந்தார். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் சார். சத்யராஜ் சார், மை கட்டப்பா சார். சத்யராஜ் சார் ஃபஸ்ட்டு மிர்ச்சி பண்ணோம். சத்யராஜ் சார் நானும் பண்ணது ஃபஸ்ட்டு ஒரு படம் மிர்ச்சி, சூப்பர் டூப்பர் ஹிட்டு அங்கே தெலுங்குல. அதுக்கப்புறம் பாகுபலி சார் நம்ம பண்ணது அதுக்கு மேலே போயிடுச்சு. இதெல்லாம் அதுக்கு மேலே தேவையில்லை சார், கொஞ்சம் கிட்ட வந்தால் நமது தேர்ட் ஃபிலிம் நமது சத்யராஜ் சார். வி ஆஸ்க்ட் அ லாட் டு டூ திஸ் கேரக்டர். தேங்க்ஸ் சார் ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம் ஃபார் அஸ். It very important character Satyaraj sir பண்ணது. And Justin we had a lot of discussion, director sir எல்லாரும். ஸோ இந்த படம் லவ் ஸ்டோரி, த்ரில்லர் இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது. ஸோ பட் லவ் ஸ்டோரி நான் பண்ணுவேன்னா கொஞ்சம் ப்ரொடியூசர்ஸ் கூட பயம் வர, they'll get frightened. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் டு மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு and we thought. And Justin, melody is very important for love story. And Justin, we asked Justin, and Justin I think gave extraordinary music. The first story, because of Justin, I think the scenes became even better. Background scores or the melody musics. And Manoj sir, you are the hero sir. So he made us look so beautiful. நான் பாகுபலி பண்ணு சாஹோ பண்ணு இப்போ லவர் பாய்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அது மனோஜ் சார் ஏதோ மேஜிக் பண்ணி நியூ டெக்னிக் என்ன யூஸ் பண்ணிங்க என்னவோ தெரியல. அது தேங்க்ஸ் சார். மனோஜ் சார் is for 4 years all the technicians worked really hard. Manoj sir is very very important. And a new technique he wants to find, and he always want to do something new. And I need to speak about Manoj sir a lot, but time I know our director Ravi is very important for the grand visual. Everyone who saw the trailer path visuals grander kana, it's Manoj sir, our director Ravi. And Jairam sir, super entertaining. He made the set so entertaining. We laughed so much. Sir, thank you sir for doing this film. And Pooja Hegde sir, love story very important. The girl, we had a lot of discussions, and I think because of Pooja Hegde, it looks so beautiful. Of the film looks so beautiful. Luckily the chemistry worked and everybody loved the chemistry. And I think this is love story, the girl, music,
photography, it's very important, I think. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் பிரேர்னா அண்ட் பிரமோத், வம்ஷி, விக்கி என்னை வச்சு இவளை ஸ்பெண்ட் பண்ணி லவ் ஸ்டோரி பண்ணுறாரு. கொஞ்சம் கட்ஸ் இருக்கணும். மேபி 2-3 ஹார்ட் இருக்கா என்னோ தெரியல, பட் ஓகே. லாட் ஆஃப் மனி they spent and thanks. Okay, and don't spend so much for other films. So and director sir, to think பாகுபலி 1க்கு அப்புறம் என்கிட்ட இந்த ஸ்டோரி சொன்னார். அப்போ ஏதோ ஒரு கொஞ்சம் கமர்ஷியல் ஃபிலிம் ஓகே இருக்குது. பாகுபலி 1, 2 சாஹோ அப்புறம் கமர்ஷியல் பண்ணவும் இது கூட கமர்ஷியல் தான் இன் அ வே, பிகாஸ் நீங்கள் அந்த ஷிப்பெல்லாம் பார்த்தீங்க. It's a kind of commercial film, the way it's treated, but love story, the war between love and destiny and whatever. So how could you think me in a love story? That's very important after Bahubali. How sir? Okay, whatever, thank you. So thank you sir, and the way you worked for 5 years in the film is not a joke, because so many problems, so many times this shooting got cancelled. For a second film it's very hard because the director's vision, so much of love and pain they take to write the story and work on it. They want to see the film, but avla time stop romba time he would have get frustrated. But thanks sir to give you gave us a beautiful film. Radhesham will be remembered, I think, because it's the first love story in the Indian cinema from my side. Thanks for you for giving me this. And yeah. Sir, Sivaraj sir came here. Thanks a lot, sir. Thanks a lot for coming. Karthik, he's become family. Bahubali in the Padavanna, first Madan Karthik. I want so he's like family, and so soft spoken and so positive and so talented. Thank you so much for doing my films. Thank you so much. Sir, thank you so much. Thank you. Yuvan Shankar sir sang a song for this film beautifully, as always. Thank you, Yuvan sir. Thank you. Press and media, கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். அப்படி பாகுபலிக்கு அப்புறம் யாரை ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தாரோ பாகுபலி, அந்த ஆடியன்ஸ் ரீச் ஆகணும். அது பேன் இந்தியானா இங்கே வேறு என்ன பேர் வச்சுக்கோங்க, பட் அந்த ஆடியன்ஸ் ரீச் ஆகணும். ఎందుకంటే they accepted me and they loved me, so அது it's very important. நீங்களும் மறுபடியும் ஜாயின் வருமா சார்? ராஜமௌலியோட சார் பாகுபலி 3 இருந்தால் நானா இருக்க மாட்டேன், பட் சத்யராஜ் சார் மட்டும் இருப்பார். ஸோ அது கொஸ்டினே இல்லை சார். விதவுட் கட்டப்பா எங்கே சார் பாகுபலி? Any other questions? சார் கிளைமாக்ஸ் டெஸ்டினியா இல்லை லவ்வா சார், எது வின் பண்ணுது படத்தில்? அதான் சார், அது சார் கொஞ்சம் ஒரு 50 rupees என்ன வச்சு டிக்கெட் வச்சு பார்க்கணும் இல்லை சார். என்ன சார் 300 crores ஸ்பெண்ட் பண்ணார் சார் ப்ரொடியூசர், என்ன கொல்லிடுவார் சார். கிளாஷ் இல்லை சார், ரெண்டும் பெரிய ஹிட் ஆகணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பேன் இண்டியா ஒரு கான்செப்ட் உருவாகி இங்கே இருக்க ஸ்டார்ஸ் வந்து தெலுங்குலையும் வராங்க. தெலுங்கு ஸ்டார்ஸ்க்கு இங்கே ஒரு பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு. எல்லாரும் எல்லா லாங்குவேஜ்லையும் நடிக்கிறதுக்கான ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? நல்லது தானே சார். நமக்கு அப்போ தமிழ் படம் தெலுங்கு வரும், நிறைய தெலுங்கு படம் தமிழ் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு தெலுங்குல. இப்போ இந்தியாவில் எல்லோரும் ட்ரை பண்ணுறோம். நம்ம படம்லாம் தமிழில் பெரிய ஹிட் எல்லாம் இருக்குது, பிளாக் பஸ்டர்ஸ் இருக்குது. 100 மேலே இருக்குது தமிழ் படம். ஒரு கொஞ்சம் தெலுங்கு படம் இருக்குது.
இப்போ எல்லாரும் இந்தியன் படம் ட்ரை பண்ணுறோம் இல்லை, நல்லது தானே சார். சார் சமீபத்தில் நீங்கள் இந்த படத்தில் வந்து கைரேகை நிபுணராக வரீங்க. சமீபத்தில் ஊடகங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கைரேகை பார்த்ததாகவும் உங்கள் கல்யாணத்தை பற்றி அதிகமாக ரிசர்ச் பண்ணதாகவும் சொல்கிறாங்க, இது உண்மையா? இது கல்யாணம் ஆமாம் சார், என்ன மேரேஜ் பட்டு பண்ணோம். முதல்ல ராதேஷாம் ரிசல்ட் பட்டு சொல்லுங்கள். ஆ ஆமாம் சார், ஆக்சுவலி 2-3 டைம்ஸ் இட்டலியில் பேக்கப் பண்ணி வந்துட்டோம். சடனாக எதுக்குன்னா ஃப்ளைட்ஸ் கூட கேன்சல் ஆன சுச்சுவேஷனு. அதுக்கு தேங்க்ஸ் டு த ஹோல் க்ரூ அண்ட் ஃபுல் டேரிங் க்ரூன்னு சொல்லணும், டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும். ஸோ இட்டலியில் 2 வாட்டி கேன்சல் பண்ணோம், ஜார்ஜியாவில் ஒரு வாட்டி கேன்சல் பண்ணோம், ஹைதராபாத்தில் 3-4 வாட்டோ 5 வாட்டியோ தெரியும், ஞாபகம் கூட இல்லை. ஸோ வி டென்ட் ஸ்டாப் சார். எங்கே முடித்தா இமீடியட் கொஞ்சம் ஓப்பன் ஆனால் கூட we started shoot and we want to finish it, sir. Any other questions? Sir. 17 அந்த ஆண்டில் எடுத்திருக்கீங்கல்ல, அதுக்கு இன்னைக்கு உள்ளதுக்கு என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? அதுக்கு இதுக்கு இதுக்கு now sir, அது டைரக்டர் தான் சொல்லுவார். See, the topic which we were talking about, palmistry and astrology and rest of the things, were very strongly believed around that time. And we took that period and era because of that, the first point. And the second thing is, we wanted to have a story world of its own. So we thought like a vintage setup would be very nice. And while we were discussing, Prabhas sir is the one who has suggested that how about we do this in Europe. So altogether the vision and everything has changed, and Radhesham is a world by itself where you can come and experience love and everything from your own perspective. Yeah, so that's the reason. Thank you. அந்த வருஷத்தை எடுத்துக்கிட்டதுக்கு எதனால, என்ன காரணம்? What is the reason? So yeah, see, there are things which were related for that particular time period. So for that, I think you have to come and watch the film, please. Michael. Question Pooja. Your first movie in Tamil, it has been dubbed, and your direct Tamil movie is been released in April, like this. How you manage the Tamil audience? How you treat the Tamil movies? My first film in Tamil was my first film in my career, which was Mugumudi. And after that, I'm really excited that the Tamil audience can see me, because I have a special attachment to this industry, because this is where I started. So I hope that I can entertain you more this time round, and hopefully you all enjoy Beast also. சார் ஜாவித் சொல்லுங்க. சத்யராஜ் சார், 2 கேள்வி சார் டக்குன்னு. சார் நீங்கள் புஷ்அப்ஸ் சேலஞ்ச் வந்து பிரபாஸ் சார் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், இல்லை நாங்கள் மிர்ச்சி ஷூட்டிங் அப்போ குற்றாலத்தில் தான், குற்றாலத்தில் இருக்கையில் நானும் அவர் ஒன்றா புஷ்அப்ஸ் பண்ணுவோம். யார் சார் வின் பண்ணுவா? இல்லை அவர் தான், எங்கள் பாடி பார்த்தாலே தெரியாது என்னன்னு. அண்ட் இதுலேயே கடைசி கேள்வி வேணா, வில்லனா நடிக்க ஆசைன்னு சொல்லியிருந்தீங்க சார் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில். ஆமாம். ஸோ இப்போ வந்து ஸோ ஸ்வீட்டாக அவர் கூட கேரக்டர் பண்ணிடுறப்போ டக்குன்னு ஒரு எதிரி நின்று ஒரு பயங்கரமான வில்லன் ரோல் வந்து பிரபாஸாக இருக்குன்னா சத்யராஜ் சாரோட விஷயங்கள் என்ன இல்லை? இல்லை கண்டிப்பாக நான் என்ன சொன்னால், ஒரு ஜென்ரேஷனுக்கே வில்லன் சத்யராஜ் தெரியாமல் போயிடும். இப்போ தெலுங்கில் வந்து பாகுபலி விடுங்க கட்டப்பா அப்படிங்கிறது, மிர்ச்சி அப்பா தான் வந்து தெலுங்கில் ஒரு சத்யராஜ் அவங்க வச்சுருக்காங்க, ரொம்ப நல்ல அப்பா. இப்போ இதை அங்கே தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஒரு க்ரூடு வில்லனாக ஆக்ட் பண்ணிக்கிறாருன்னு நம்ப மாட்டாங்க. ஸோ நான் சும்மா நேற்று அந்த ஃபங்க்ஷனில் பேசினேன், எனக்கு கரெக்டான ஒரு வில்லன் கேரக்டர் வந்து மறுபடியும் நடிக்க ஆசைப்படுறேன். அது காரணம் வந்து ஒரு ஜென்ரேஷனுக்கே தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் அந்த அளவுக்கு அதில் மேட்டர் இருக்கணும், இருந்தால் தான் நடிக்க முடியும். சூப்பர் சார். மறுபடியும் வில்லனை நடிக்கிறதுக்கு வந்து நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் ட்ரெண்ட் பண்ணி விடுறது காரணமா, இல்லை வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு கிரேஸ் அதிகமாக ஏறி இருக்கே அப்படின்றது காரணமா?
இல்லை அது காரணம் இல்லை. இன்னொரு ஒரு ட்ரெண்ட் வில்லனில் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்த தமிழில் இல்லையா, சத்யராஜுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு வில்லன் அப்படின்னு வந்தது இல்லையா. இப்போ அதை மறுபடியும் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு அந்த ஏரியாவை மறுபடியும் தொடணும்னு ஆசைப்படுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து நல்ல அப்பாவாக நடித்தா நம்மளுக்கு அவார்டு வேறு கொடுத்துட்றாங்க, அதுதாங்க பெரிய டேக்ஸ். இல்லை இந்த பெஸ்ட்டு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து ராஜா ராணிக்கு கனாக்கெல்லாம் எனக்கு கொடுத்துருது. கொடுத்து நீ நல்ல அப்பனாவே இருந்து வச்சு அமுக்கிட்டா அந்த ஒரு ஆளை நான் தான் கையை பிடிச்சி தூக்கணும் மேலே. ஓகே சார், தேங்க்யூ சார். எனி அதர் கொஸ்டின்ஸ்? மீனாட்சி சொல்லுங்கள். சத்யராஜ் சார், இந்த திராவிட இயக்கத்தில் சிந்தனையில் இருக்கவங்கலாம் இந்த புராண படங்கள்லாம் நடிக்க மாட்டாங்க. எஸ்எஸ்ஆர் மாதிரி ஆட்கள்லாம் பழைய ஆட்கள்லாம். நீங்கள் இந்த படத்தில் ஒரு சாமியாராக நடிக்கீங்க. அந்த சாமியார் கேரக்டர் பேர் என்ன பேர்? எந்த சாமியாரை மனசில் வச்சுட்டு நடிச்சிங்க சார்? பரமஹம்சர்னு பேர். அது வந்து டைரக்டர் டிசைன் பண்ணி கொடுத்தது தான். இல்லை, திராவிட இயக்கத்தில் இருக்கிறவங்க எஸ்எஸ்ஆர் மட்டும்தான் நடிக்கல, அதனால தான் அவருக்கு லட்சிய நடிகர்னு பேர். ரொம்ப தீவிரமாக திராவிடர் கழக கூட்டங்களில் முன்னாடி குதிரையில் திராவிடர் கழக கொடியை ஏந்திட்டு போனது நடிகர் எம்ஆர் ராதா அவர்கள் தான். அவர் நிறையா படத்தில் பக்திமானா நடிச்சிருக்காரு. நீ யோசிச்சு பாருங்கள், அவர் நடித்த படத்தில் வந்து அதிகமாக வந்து அவர் பக்திமானாத்தான் நடிச்சிருக்காரு. அதனால் வந்து அதையும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஐடியாலஜின்னு பார்த்தா அப்புறம் நம்ம எந்த படத்துலையுமே நடிக்க முடியாது. ஒரு 10 படத்தை தேரும். ஆன்லைன் மீடியா சேனல்ஸ் எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு ஏற்கனவே டிசைட் பண்ண மாதிரி அந்த ரூமில் கேமரா செட்டப் பண்ணிட்டேன்னா 10 to 15 மினிட்ஸில் பூஜா ஹெக்டே வந்துடுவாங்க. எங்களை அழைப்பிட்டு இங்கே வந்த அனைத்து பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி, இணையதள, பண்பலை ஊடக நண்பர்களுக்கு நன்றி. ஃபைனல் தேங்க்ஸ் நீலிமா சொல்லுவாங்க.